இன்றைய நாளில் ஒரு மனிதன் ஒரு மேய்ப்பன் ஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடு அவன் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தையும் தான் செய்கிற வேலையை முக்கியப்படுத்தி ஆடுகளை மேய்க்கிற அந்த பிரதான பணியையும் சபையை நடத்த வேண்டிய அந்த பிரதான பணியையும் இரண்டாவதாய் வைத்து பார்க்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தன்னுடைய ராஜ்யத்திலே வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் 5 நாள் அல்லது 6 நாள் வேலைக்கு போகிறார்கள். அவர்களுடைய சபையினுடைய தரிசனத்தில் அவர்களுடைய ஒரு பிரதான பகுதி என்னவென்றால், தங்களுக்கு தாங்கள் வசதியாக வாழ வேண்டும், நல்ல ஒரு வீடு வேணும், அல்லது சொந்த வீடு வேணும், நல்ல வசதியான விலை உயர்ந்த கார் வேண்டும், அப்படி வேண்டும் இப்படி வேண்டும், தங்களோட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வேண்டும் என்ற ஒரு தரிசனம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. சாத்தான் மெல்ல மெல்ல அவருடைய இருதயங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வஞ்சகங்களை விதைத்து அவர்களை மோசம் போக்குறான். ஆராதனையை முதன்மைப்படுத்த மாட்டார்கள். ஒரு மெய்ப்பர் சொன்னார், முதலெல்லாம் அந்த சபை தொடங்கும் முதல் நான் போயிடுவேன், போய் இருந்து அந்த ஆராதனைக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி காத்திருப்பேன், அதன் பிற்பாடு ஆடுகள் வரும், அதன் பிற்பாடு ஆராதனை தொடங்கும் என்று சொன்னார். கொஞ்ச காலம் போன போது அவர் சில வேறு நாட்டு பாஸ்டர்மார்களோட பழகினார். அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தார்களோ என்னவோ தெரியல, அல்லது அவர்களுடைய பழக்கமோ அதுவும் தெரியவில்லை. 11 மணிக்கு ஆராதனை என்றால் ஒருவர் ஒப்பு கொடுத்து செபித்து இன்னொருவர் துதி செய்து முடிகிற நேரத்தில் பாஸ்டர் சரியாக மெசேஜ் கொடுக்குற டைமுக்கு வந்து இறங்குவார். அவர் இறங்கணுன்னு அவருடைய கார் கதவை திறந்து விட ஒரு ஆள் வேணும். அது இருக்குதோ இல்லையோ தெரியல. அப்படியே அவர் வந்து டைரெக்டாக பிரசங்க பீடத்துக்கு போய் அவர் பிரசங்கத்தை பண்ணிட்டு பிரசங்கம் முடிய அப்படியே வந்த வேகமாய் அதே வழியாலேயே அவர் போய் சேர்ந்துருவார் வீட்டை. இவருக்கும் ஆடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எப்படி ஆடுகளுடைய காரியங்களை மெய்ப்பனானவன்ல ஆட்டு வாசனை வீசணும். மெய்ப்பனும் ஆடும் ஒன்றாக இருக்கும், ஒரே மாதிரி இருப்பாங்க, தகப்பன் பிள்ளை மாதிரி அவங்க இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் வந்து எப்படி போய்விடுவார். கொஞ்ச காலத்தில் கேள்விப்பட்டேன், அந்த மேய்ப்பர் ஊழியத்தை இன்னொருவருக்கு விற்று போட்டு அவர் போயிட்டாருங்க.